யாராவது அந்த தமிழக வெற்றி கழகத்தோட இன்ஃபுளுசர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்க அனுப்பிச்சுடுங்க. குறிப்பா அந்த மதன் கௌரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்ல, காசுக்கு வேலை போனவங்க, அவங்க எல்லாம் மதிச்சிட்டு இருந்தேன். நீங்களாம் திமுகவோட ஆட்சி காலத்துல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றப்போ நீங்க அவங்களுக்கு குரல் கொடுத்தீங்க, செஞ்சீங்க, நான் தப்பு சொல்ல கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏன் நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றப்போ வாயை கூட திறக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்க அக்கௌண்ட்ல காசு கிரெடிட் ஆகலையா? அது கிரெடிட் ஆனதுனால தான் நீங்க பேசாம இருக்கீங்களோ? இப்படி காசுக்கு வேலை போனவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இன்னைக்கு அதே தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சர் விஜய் அங்கிளோட தொகுதியில போராட்டம் பண்றப்போ குண்டு கட்டாக கைது செய்யறாங்க. ரெண்டாவது, செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ண போறாங்க. அவங்களுக்கு போராடுறது கூட உரிமை தராம அவங்களையும் கைது செய்யறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அங்கிள், இந்த கையாளாகாத தாவேக அரசு. இப்ப நான் கேக்குறேன், எம்எல்ஏக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுத்து கூட 25,000 ரூபாய் உங்க பிஏக்கு நீங்க எக்ஸ்ட்ரா சம்பளமும் நீங்க கொடுக்குறீங்களே, அந்த 25,000 நீங்க தூய்மை பணியாளர் கொடுக்கறது உங்களுக்கு துப்பு இல்ல? அவங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு எல்லாம் மனசு வரல? நீங்களா உண்மையாவே ஆட்சி தான் நடத்துறீங்களா, வேற என்ன நடத்துறீங்க? 234 × 25,000 போட்டு நீங்க ஒரு பிஏக்கு கொடுக்குற சம்பளத்தை தூய்மை பணியாளருக்கு 2,000 3,000 ஏத்தி கொடுக்குற ஏங்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது? சரி, விஜய் அங்கிள் அவர்கள் திமுகவோட ஆட்சி காலத்துல ஒரு ஸ்டாண்ட் அவங்களை கூப்பிட்டு வீட்டுல டீ காஃபி எல்லாம் கொடுத்து நீங்க அழகு பார்ப்பீங்க. ஏன் இதே ஆட்சியில உங்க ஆட்சியில நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, இப்ப நீங்க டீ காஃபி எல்லாம் கொடுத்து தூய்மை பணியாளர்கள் மதிச்சு பேச வேண்டியதானே? ஏன் இதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? முதல் போட்டு அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜன் மக்கள் பிரச்சனையை பேச விடாம சட்டமன்றத்துக்குள்ள தடுக்கிறாரு. அவர் முதலமைச்சர் ஆற்ற செயல்பட்டு இருக்காரு. உண்மையான முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அங்கிள் வாயை மட்டும் மூடிட்டு இருக்காரு. தூய்மை பணியாளர் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்களா எதுக்கு சார் முதலமைச்சரா இருக்கீங்க? அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க சார். அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னைக்குமே உறுதுணையா இருக்கக்கூடியவன் தான் உண்மையான ஒரு தலைமை. அந்த தலைவனா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க.